மற்றொரு அண்மை செய்தியாக பார்ப்பது தமிழ்நாடு புதுச்சேரியில் வருகின்ற 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரமாக இருந்த நிலையில தற்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பெரிய நிகழ்வு என்பது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு எங்கும் மழை பொழிவை கொடுக்காத வகையில இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக வேறு ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி வரும்பொழுது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழையை கொடுத்து தெற்கு ஆந்திராவை நோக்கி மேலே சென்ற நிலையில் தற்பொழுது அது கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வங்கக்கடல்ல தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலை கொண்டிருப்பதன் காரணமாக சென்னையில வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இடையிலேயே ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழை என்பது விட்டு விட்டு பெய்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ள மேற்கு தென்மேற்கு திசையில நகர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்க வானிலை ஆய்வு மையம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவண்ணன்.